எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. கண்டிப்பா நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலைக்கு போயிட்டு இந்த எக்ஸாம படிக்க முடியுமா? படிச்சு கிளியர் பண்ண முடியுமா? ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜாப் போயிட்டே வந்து இந்த எக்ஸாம் படிச்சா கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களும் வந்து பிலீவ் பண்றாங்க. வேலைக்கு போயிட்டே நான் படிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு பிலீவ் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ இது எந்த அளவுக்கு இது வொர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ லைக் நான் இது வரைக்கும் வந்து ஆஸ்பிரண்ட்ட பார்த்ததில்ல. ஸோ அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட இன்புட்டும் சரி, அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியனும் சரி, இது கலந்து தான் இந்த வீடியோல வந்து இருக்க போகுது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க பிகினர் ஆஸ்பிரண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூபிஎஸ்சி சம்மந்தமா பேசிக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆர் அதர்வைஸ் சேனலோட அபவுட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் ஐடி இருக்கும், மெயில் ஐடி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஜாப்க்கு போயிட்டே படிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எவ்வளோ நேரம் தான் வந்து கொடுக்கணும், ஸோ எத்தனை வருஷம் தான் ஆகும், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு சின்ன ஒரு ஒரு ஒன் லைனில் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ மினிமமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கான்சென்ட்ரேட்டடோட ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் எனஃப். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இதை படிக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி கன்சிஸ்டன்சி. நான் ஒரு நாளைக்கு வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து மெதுவாக டெய்லி ப்ராப்பராக படித்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். ப்ராப்பரான கைடன்ஸும் இல்லாமல், ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸும் இல்லாமல், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உட்காந்து நம்ம புக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தோம், படித்த லைக் வந்து கண்டென்ட் நகருதுன்னு பார்த்தீங்கன்னா நகராது, கண்டென்ட்டும் நகராது, சாப்டர்ஸும் நகராது, புக்கு முன்னாடி உட்காந்துட்டு தான் இருப்போம், ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருப்போம். இப்படி இருக்கும் அப்படின்னா வருஷக்கணக்கில் படித்தாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த கைடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராப்பரான கைடன்ஸோடு சேர்த்து ஒரு மினிமமாக வந்து ஒரு நாளைக்கு 6 to 7 ஹவர்ஸ் உட்காந்துறீங்க, நல்லா ப்ரொடக்டிவாக உட்காந்துறீங்க அப்படிங்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இப்போ ஜாபுக்கு போகிறாங்களே, ஸோ இதில் ஏன் ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்டர்நெட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிய வருது. ஸோ அவங்களும் நம்மளும் ட்ரை பண்ணலாம், கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாட், ஒரு எய்ம் அப்படிங்கிறது ஒன்று வருது. ஸோ அதுக்காக வந்து படிக்கணும்னு போகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அண்ட் ஆல்சோ நான் சொல்லுவேன் லைக் இந்த எக்ஸாம் வந்து ஒரு லக்ஸூரியஸ் எக்ஸாமினேஷன் தான். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸஸும் அந்தளவுக்கு இன்ஸ்டியூஷன் அப்படி தான் வந்து வைக்கிறாங்க. 1.5 lakh அந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஹை. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மணி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். அண்டு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி ரன் பண்ணணும், ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், சம்திங் லோன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், வாட் எவர் இட் இஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இதையும் வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலைக்கு போயிட்டு ஃப்ரீ டைமில் வந்து படிக்க தான் முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சிலர் இப்போ இதில் எங்கே வந்து லைக் வந்து மிஸ்கைடன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வேலைக்கு போயிட்டே நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாப்பர் டாக் வந்து நிறைய இருக்குது, நிறையா நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டே படித்தேன், ஜாப் போயிட்டு தான் இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த லைன்ஸ்க்கு இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நீங்கள் நல்லா வந்து உணரணும். இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் அட்டம்ப்ட்லேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து அப்படியே ஜாபுக்கு போயிட்டே வந்து படித்தவங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர். அந்த மாதிரி யாரும் இல்லை. அந்த மாதிரி இருக்குங்களும் 1-2 பேர் எனக்கு தெரியும். ஏன் வந்து எக்ஸாம்பிளாக எடுக்கல அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். நான் அகைன் அது பின்னாடி வந்து வரேன். பட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அவங்க ப்ரிப்ரேஷன் ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1 year 2 year இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து லைக் நீங்கள் இதை எய்ம் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு வேணும், இது உங்களோட ஆம்பிஷனாக இருக்குது அப்படின்னா அந்த ஆம்பிஷனுக்கு ஒரு 1 year அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 years வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா அப்புறம் எப்படி இது நடக்க போகுது? ஓகேங்களா? ஆப்வியஸாக வந்து ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வந்திருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் 1.5 years போகும்போது கூட அவங்களால வந்து இதை கிளியர் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியை சஸ்டெயின் பண்ணணும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை வந்து பார்க்க முடியாது. இன்கேஸ் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரு 10,000 இருக்கும். இது எல்லாமே பேர் பண்ண முடியாது. அண்டு எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கும் இன்ஸ்டிடியூஷன்லையோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிகிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாகவோ சம்திங் ஏதாவது ஒரு 15,000 20,000 வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கிடைக்கும். இப்படி ஜாபுக்கு போயிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த 1 year 2 year வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து படிச்சிருப்பாங்கள்ல, அதிலே அந்த பேசிக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க.
ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதாலும் தெரியும். ஒரு டெஸ்ட் சீரிஸ் 2 டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக முடிச்சு வச்சிருப்பாங்க, சிலபஸ் கம்ப்ளீஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்காது. ஸோ அது வேற, கிளியர் ஆகிறதுங்கிறது வேற. டெஃபினெட்லி படித்தவனு இன்னைக்கு வந்து ஃபெயில் ஆக தான் செய்வான், படிக்காதவன் இன்னைக்கு வந்து பாஸ் ஆக தான் செய்வான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட். படிக்காதவன் சுத்தமாக படிக்காதவன் பாஸ் ஆக முடியாது. ஓரளவுக்கு நார்மலாக வந்து சிலபஸை கவர் பண்ணியிருக்குவேன். கம்பேர் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து படித்தவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு இருப்பான். ஓரளவுக்கு நார்மலாக சிலபஸுக்கு தேவையான விஷயங்களை வந்து படிச்சுட்டு எக்ஸாம் டிமாண்டை பிடிச்சிட்டு எக்ஸாமுக்கு மட்டும் தேவையானதை பண்ணியிருப்பான், அவன் வந்து கிளியர் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி 2 கேசஸும் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 1 இயர் 2 இயரில் எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கிளியர் ஆகலைனா கூட ப்ராப்பராக டைம் கொடுத்து சிலபஸ் கவரேஜ், ஹிஸ்ட்ரியில் உள்ள இருக்குது இதெல்லாம் படித்து வச்சுருப்பாங்க, ஜாகிரஃபியை முடிச்சு வச்சுருப்பாங்க, பாலிட்டியை முடிச்சு வச்சுருப்பாங்க, பிவைக்யூ சால்வ் பண்ணியிருப்பாங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, டெஃபினட்டாக நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது தான் நம்மளால் ஈஸியாக வந்து படிக்க முடியும், ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் அவங்க வந்து ஃபுல் டைமாக ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போதே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் ஆகிருக்காது. தென் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 4 hours 5 hours வந்து படிப்பாங்க. அந்த 4 hours 5 hours படிக்கிறதுக்கு அந்த ஒரு டூல்ஸ் அவங்க வச்சுருப்பாங்கல்ல, லைக் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்கல்ல, இது எல்லாமே அவங்க ஃபுல் டைமாக ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க வந்து மறுபடியும் புக்கை எடுத்து வச்சு நோட்ஸ் பண்ணலாம் எடுக்க தேவையில்லை, ஆல்ரெடி எடுத்த நோட்ஸை மட்டும் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இப்போ அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஒர்க்கை போயிட்டீங்க அப்படிங்கும்போது, தென் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங்கும் வந்து ஜாப்க்குள்ளே போயிட்டீங்க அப்படிங்கும்போது மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, மை ஒப்பீனியன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ். ஓகேங்களா? ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் உட்கார்றீங்க அப்படின்னா ஒரு 1 இயருங்கிறது டெடிக்கேட்டடாக நீங்கள் கொடுத்து ஆகணும். ஸோ படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், ரஃப் நோட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வந்துடும், புரியவே புரியாது, நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும், ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் நீங்கள் உட்காந்தா மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் செகண்ட் இயர்லாம் போகும்போது நீங்கள் படித்தது ஏதாவது திரும்ப படிக்க போகிறீங்க. தென் அந்த டைமில் உங்களுக்கு கம்மியான நேரம் தான் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மை. இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டே உள்ளே போயிட்டீங்கன்னா பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே உள்ளே போயிட்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ 1 or 2 years கொடுத்து படிச்சுட்டு ஜாபுக்கு போகிறது அப்படிங்கிறது மேனேஜபிள். கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படி உள்ள 1 or 2 years உட்காந்து எஃபர்ட் போட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னா டெஃபினட்டாக படித்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். தென் இன்னொரு விஷயம், ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஜாபுக்கு தான் போகிறேன், ஸ்டார்டிங்லேருந்தே நான் ப்ரிப்பரேஷன்லாம் கொடுத்து இது 2த்தையும் நான் பேரலாக தான் கொடுத்துட்டு போனேன், நான் வந்து கிளியர் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது உண்மையானு கேட்டிங்கன்னா எஸ், இது உண்மை தான். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களோட ஜாப் நேச்சர்னு ஒன்று இருக்குது இல்லை. 10,000 சம்பளம்னு வந்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 20,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க, இல்லை 80,000 சம்பளம்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த சம்பளத்தை கொடுக்குறவன் சும்மாலாம் தூக்கி கொடுத்துட போகிறதில்ல. அப்படியே சும்மா கொடுக்குறான் அப்படின்னா நம்ம வேலையே செய்யாமல் வந்து சும்மா வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காருவோம், சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 years வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஒரு 1 or 2 years வந்து 1 or 2 hours வந்து ஒர்க் பண்ணுவோம். இப்படி இருக்கும்போது 80,000 சம்பளம் கொடுக்குறானே வச்சுக்கோங்க, அவனுக்கு நடக்குங்க, அது எல்லாமே நம்மளுக்கும் நடக்குமான்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கணும். இங்கே 10,000 20,000 சம்பளத்துக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லக்கும் வந்து ஃபேவர் பண்ணும், கொஞ்சம் ஃபேவரிசம் வந்து நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அவங்க நேரம் நல்லா இருக்குதுப்பா, அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் அவங்களையும் கண்டுக்கல, சேலரி பாட்டுக்கிட்டு வந்துட்டே இருக்குது, பட் அதுக்காக டைமும் இருக்குது, இதெல்லாம் வச்சு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை எக்ஸாம்பிளாக கோட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படித்தேன், நம்மளும் அதை வந்து அப்படியே இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு நம்மளும் போயிட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த ரோலோ இல்லை அவங்களுக்கு இருந்த அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸோ, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கும் கிடைக்கும், நம்ம செக்டார்ஸ்லையும் அப்படி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன ஜாப்ல இருந்தாங்க, அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சா இல்லையா, இது எதுவுமே தெரிஞ்சிக்காம அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக படித்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து, நம்மளும் ஒர்க் பண்ணிகிட்டே உள்ளே போயிட்டு படிப்போம் அப்படின்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து ஒர்க்கிங் போயிட்டு ஃபுல்லாக டைம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருக்கும். நல்லா ஃபுல் டைம் ஒர்க் போட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து ஜாப் வேணும் அப்படின்னா ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டு பேரலாக படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக படிக்க முடியும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இதுதான், அந்த வீடியோவில் சொன்னது தான். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த டாப்பர் டாக்கில் வந்து நான் ஒர்க்கு போயிட்டே படித்தேன், ஜாப் போயிட்டே படித்தேன், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டே, இந்த மாதிரிலாம் நிறைய டாக் இருக்கும், பார்ட் டைமில் பண்ணேன் அந்த மாதிரி. பட் இது எல்லாமே பேஸ்டான் அவங்க எந்த மாதிரியான ஒர்க்கில் இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரி ரோலில் இருந்தாங்க, ஸ்ட்ரெஸ் இருந்துச்சா இல்லையா, அண்ட் அவங்களோட கிராஸ்பிங் பவர் என்ன. நம்மளுக்கு 10 டைம் படித்தாலும் புரியாது, அவங்களுக்கு ஒரு டைம் படித்தாலே புரிஞ்சிடும். நம்மளுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கொடுக்கணும், அவங்களுக்கு 2 hours 3 hours கொடுத்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் படிப்பாங்க. இவங்க கூட நம்மளும் சேர்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளும் அப்படி பண்ணோம் அப்படின்னா ரியலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால நம்மளுக்கு எது செட் ஆகுன்னு வந்து பாருங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக எடுத்துக்க வேணாம்.
இந்த டைம் நமக்கு படிக்கிறதுக்கான வயசு. ஸோ அதனால இந்த டைம்ல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செலவை பார்த்துக்கலாம், கோர்ஸ் செலவை பார்த்துக்கலாம், வீட்டுக்கு சின்னதாக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுங்க. ரொம்ப நான் இப்போவே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அதே சமயம் யூபிஎஸ்சி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணீங்க, ரெண்டுமே எடுத்து வச்சு பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களை நல்லா அனாலிசிஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பாருங்கள். தென் நமக்கு ஜாப் எந்த மாதிரியான ஜாப் வேணும், ஜாப் இருந்தால் நம்மளால் படிக்க முடியுமா, இதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா, எனக்கு ஜாப் இப்போதைக்கு வேலை இல்லை தேவையில்லை 2 வருஷம் 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் படிக்கிறேன், இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கா. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபாக வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு லைக் டிசிஷன் எடுத்துகிட்டு படிக்கலாமா ஜாப் போகலாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ டாப்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க, மற்றவங்களாம் சொல்கிறாங்க ஜாப் போய்ட்டும் படிக்கலாம், அவங்கெல்லாம் படிக்கிறாங்க இவங்கெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஜாப் போயிட்டு படிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஜாப் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேச்சர் ஆஃப் ஜாப் இதெல்லாம் நமக்கு அமையுமான்னு கேட்டிங்கன்னா அமையாது. அமைஞ்சா பிரச்சனை இல்லை, நம்மளும் ஜாப் போயிட்டே வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ஸோ அதனால் ஜஸ்ட்டு சும்மா எல்லோரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஜாப் போயிட்டு படிக்கணும்னு நினைக்காதீங்க. பட் ரியலாகவே இதுக்கு நீங்கள் அதிகமான டைம் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தும் படிக்கிறவங்களுக்கு இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும்னு இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.